இப்போ ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போற படத்தை ரெட்ஜெயின் தயாரிக்காது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ ஆர்கே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்லாம் ஃபுல்லாகவே இந்த படத்தை எடுத்து பண்ண போறாங்களாமா. நயன்தாரா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கூடிய எல்லா டாப் நடிகளோடையும் ஹீரோயினாக பண்ணிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்களோட மட்டும் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ இந்த காம்போ நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நில்சன் அண்ட் டீம் பிளான் பண்ணி அதுக்கான பேச்சுவார்த்தையிலும் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. அஜித் அவர்களை பற்றி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? நானும் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு இவர் பண்ண போறாராம் ஒரு ஆட் அது பேசிட்டு இருக்காங்களாம். இதுக்கு அவருக்கு 25 கோடி சம்பளம். ஓ ஓகே. ஆடுக்கு மட்டும் 25 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஓகே. அஜித் அவர்களுக்கு 25 கோடி சம்பளம் கொடுக்கறதுனால அதோட இயக்குனருக்கு 1 கோடி சம்பளம் பேசியிருக்காங்க. அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்ட்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார குமுதம் டாக்ஸ்ல நான் உங்க தீபக். வணக்கம். நான் ரஞ்சித். வணக்கம். என்ன தீபக், நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னு ஐடியா இருக்காது? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். முக்கியமாக நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ரஜினி அவர்களும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய டாக்காக இருந்துச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஏன்னா அந்த வருஷம் ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறதா அஃபிஷியலாக அறிவிச்சாங்க. அந்த கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த கிளிம்ஸ்க்கே. 2 பேர் சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஏதோ ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு அவங்க சேர்றாங்க அப்படி இப்படிலாம் ஒரு மிகப்பெரிய பஸ்லாம் கிரியேட் ஆச்சு. ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. தேட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப கூட ரொம்ப ஒரு ஆரவாரம் இருந்துச்சு. எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவி எப்போ அதை பிக் ஸ்க்ரீனில் மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் எல்லாருக்குமே எழுந்த ஒரு கேள்வி, ஓகே ஹீரோ ஹீரோயின் 2 பேர் ஹீரோவாக வராங்க, யார் இவங்களுக்கு பேரா பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்தது, இப்போ ஸ்ரீதேவி ஸ்ரீவித்யா அவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா திரும்ப அவங்களே கொண்டுட்டு வந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு யார் ஹீரோனா இருப்பாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்துட்டே இருந்தது. இதில் நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச தகவல் த்ரிஷாவை இந்த படத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் த்ரிஷா இதில் நடிக்க மறுத்துட்டாங்களாமா. ஓ, இதுக்கு முன்னாடி கூட த்ரிஷா பற்றி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஏன்னா அவங்க படங்கள் நடிக்கிறதே நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது உண்மையாது? அது அவங்க அதுக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கே ட்விட்டரில் அவங்களே பதில் சொன்னாங்க. என்னை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நானும் அந்த முடிவு எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்களே இதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னடானா த்ரிஷாக்கு இந்த படத்துக்கு கூப்பிட்டதாகவும் ஆனால் த்ரிஷா நடிக்க மறுத்துட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்ற காரணமும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. த்ரிஷா நடிகர் விஜயோட ஒரு நல்ல நட்பில் இருக்காங்க. இப்போ முதல்வராக பதவி இருக்கும்போது கூட அவங்க முதல் சீட்டில் உட்காந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த படத்தை தயாரிக்கிறதா அறிவிச்சிருந்தது யாரு? ரெட்ஜெயின், இன்பன் உதயநிதி அவங்க தயாரிப்பு. ஸோ அதனால இவங்க அந்த படத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் நான் கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன் அப்படின்றத மறுத்துறதா ஒரு தகவல் வந்தது. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் உண்மை. ஆனால் அவங்க வேணாம்னு சொல்லிட்டதா ஒரு தகவலும் இருக்கு. அதே சமயம் இன்னொரு நடிகை நயன்தாரா அவர்களும் கமல்ஹாசன் அவர்களுக்கு பேரா நடிக்கிறாங்க. அதுதான் இப்போ நமக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு நியூஸ். ஏன்னா நயன்தாரா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கூடிய எல்லா டாப் நடிகளோடையும் ஹீரோயினாக பண்ணிட்டாங்க. கமல்ஹாசன் அவர்களோட மட்டும் இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ இந்த காம்போ நம்ம ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நில்சன் அண்ட் டீம் பிளான் பண்ணி அதுக்கான பேச்சுவார்த்தையிலும் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ஆமாம் நயன்தாரா எல்லாரோடையும் நடிச்சிட்டாங்க, கமல் கூட ஒன்றும் நடிக்கலையே அப்படின்ட்டு, இந்த ஒரு பேரும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இப்போ அவங்கள ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. பார்க்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் நம்ம கமல்ஹாசன் அவர்களோட த்ரிஷா அவங்க பார்த்துருப்போம், மன்மதன் நம்பு இந்த மாதிரி படங்களில் பார்த்துருப்போம். நயன்தாரா நம்ம பார்த்தது மேபி இவங்க யார் பேரா இருப்பா? அப்போ த்ரிஷா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரி இருக்குமோ தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கான். அதுவும் ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் வர்றது மட்டும் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரா. இது நம்ம இது சொல்லும்போது நமக்கே யோசனை வந்தது. பேட்ட படத்தில் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. த்ரிஷா ஃபிளாஷ்பேக்கில் மட்டும் ரஜினி அவர்களுக்கு ஜூலியா இருப்பாரு, சின்ன போர்ஷன். ஸோ அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கு நயன்தாராவும், ரஜினி அவர்களுக்கான ஹீரோயினா ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் வர்ற மாதிரி இன்னொரு ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஃபிளாஷ்பேக் எதுவும் ஒன்று இருக்கு. என்ன குக் பண்றாருன்னு தெரியல. ஆனால் ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு கதாநாயகி மட்டும் ரஜினி அவர்கள் இருக்கு. அது யார் அப்படின்றத இன்னும் அவங்க உறுதிப்படுத்தல. இன்னொரு தகவலும் இதை பற்றி கேள்விப்பட்டோம். நம்ம ரெட்ஜெயின் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ரெட்ஜெயின் இந்த படத்தை தயாரிக்கிறது இப்போ ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி தானா. காரணம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆட்சி மாறினதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் தான் வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒரு நம்ம இவங்க டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு முன்னாடி 2011 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் ரெட்ஜெயினுடைய படங்கள் நீங்கள் எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்பவும் கம்மியான படங்கள் தான் வந்தது. இப்போ லாஸ்ட் 5 இயர் டிஎம்கே பீரியடில் இருக்கும்போது அவங்களுடைய படங்கள் நிறைய வந்தது. இப்போ ஆயுதங்கள் நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது.
ஸோ இப்போ திரும்ப ஆட்சி மாறிடுச்சு இல்லையா? ஸோ ரஜினியோடைய படங்கள் வந்து ரொம்பவே ட்ராப் ஆகும், கம்மியாகும் அப்படின்ற ஒரு தகவலும், இப்போ ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தை ரெட்ஜெயின் தயாரிக்காது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ ஆர்கே ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்லாம் ஃபுல்லாகவே இந்த படத்தை எடுத்து பண்ண போகிறாங்களாமா. ரெட்ஜெயின்ல வந்து இந்த படத்தை நம்பி தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. பெரிய படம் இது, பெரிய படம், பெரிய பட்ஜெட். மேபி ரெட்ஜெயின் முன் வந்து இதை தயாரிச்சா அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படும், பொருளாதார செலவுகள், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஏற்படும் அப்படிங்கிறதுனால பேக்ல இருந்து பணம் கொடுக்குறோம், ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டோட தான் இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதா தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படியும், ஆனால் இந்த படம் தான் ஒரு 1000 கோடி தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்குறது காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி நடக்குது? நிறைய படங்கள் நம்மளே எதிர்பார்த்துட்டே இருந்தோம். லியோ எதிர்பார்த்தோம், முக்கியமா அந்த படம் தான் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அது பண்ணல. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்தை வந்து நம்பி இருந்தோம், இது நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்துட்டு இருப்போம். இப்போ நீங்களே ஒரு லீட் எடுத்து கொடுத்தீங்க அடுத்த நியூஸுக்கு. ஓகே, விஜய் அவர்கள் சினிமா விட்டு போயிட்டாரு, திரும்ப இந்த இடத்துல யார் நிரப்புவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருந்தது. போன வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம், அஜித் அவர்கள் திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாரு, அடுத்தடுத்து படங்கள் லைனப்ல இருக்கு அப்படிங்கிறத. அஜித் அவர்களை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம், நீங்க கேள்விப்பட்டீங்களா? நானும் கேள்விப்பட்டேன். அவர் வந்து திரைப்படங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய இயக்கத்துல வந்து அவர் நடிக்கிறதா இருந்துச்சு படம், அது வந்து வரதான் போகுது. அது இல்லாம இப்போ கேம்பா பண்ணாரு இல்லையா, ஆட்ஸ்லயுமே ஒரு தொடர்ந்து அதை பண்ண போறாராம். இப்போ கேம்பா பண்ணி இது பெரிய ஹிட் ஆயிருச்சு, நிறைய இடங்கள்ல அது வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு. இது பெரிய இடங்கள் இல்லையா? இங்க எலெக்ஷன் கேம்பெயின் விஜய் போகும்போது அவர் கையில கேம்பா ஒதுக்கி போட்டாங்க, ஆமா புரிதலைவா அப்படின்ட்டு. ஆமா, அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல வந்து கேம்பா ஊத்தி அபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி மாலையெல்லாம் கொண்டு போட்டு டொவேஞ்சர் இல்லாம பார்த்தோம் ஏதோ ஒரு படத்துக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு இவர் வந்து பண்ண போறாராம் ஒரு ஆட் வந்து, அதை வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இதுக்கு அவருக்கு 25 கோடி சம்பளமா. ஓகே, ஆடுக்கு மட்டும் 25 கோடி சம்பளம் வாங்குறாரு. ஓகே, இதோட இயக்குனர் அஜித் அவர்களுக்கு 25 கோடி சம்பளம் கொடுக்கறதுனால அதோட இயக்குனருக்கு 1 கோடி சம்பளம் வந்து பேசியிருக்காங்களாம். ஆடுக்கே 1 கோடி. ஓகே, ஆமா. ஆனா அஜித் தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் வந்து ஏஎல் விஜயா இருக்கட்டும், ஏன்னா அஜித் அவர்களே ரெக்கமெண்ட் பண்ணதா ஒரு பேச்சு ஒண்ணு இருக்கு. ஏஎல் விஜய் தான் இப்ப இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு, கிளாடியேட்டர்ஸ். அததான் அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு, ஒரு டாக்குமெண்ட்ரி படம். இது இல்லாம அந்த ஆடியுமே ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தரப்பினர் சொன்னதா ஒரு நியூஸ் இருக்குது. அதுக்கு வந்து அவருக்கு 6 கோடி சம்பளம் வந்து பேசியிருக்காங்களாம். ஏஎல் விஜய்க்கு 6 கோடி. ஆமா. ஆனா வந்து அந்த விளம்பர நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இவ்வளவு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லயே இருக்காங்களாம். வேணா ஒரு 1 கோடி கம்மி பண்ணிக்கலாமா அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். ஆனா அதுக்கு அஜித் தரப்பினர் வந்து அதுக்கு டாக்ஸே போலையாம், இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா. ஏஎல் விஜய் தான் வேணும், அவங்க கேட்ட சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஓகே, ஸோ இங்கேயுமே ஒரு சம்பள சிக்கல் விளம்பரம் பண்ணாலும் அங்கே ஏற்படுது. ஆமா, ஆர்ட் டைரக்டருக்கும் இது இருக்கு. எல்லாமே எல்லா ஃபீல்ட்லயும் இந்த சிக்கல் வந்து நம்ம சிக்கல்கள் இருக்கு. நீங்க சொல்லும்போது வந்து சொன்னீங்க இது வந்து டாக்குமெண்ட்ரியா ஏஎல் விஜய் பண்றாரு. ஆனா இப்ப ரீசெண்டா நம்ம பேசும்போது இந்த படத்தினுடைய பிஆர்ஓக்கெல்லாம் பேசும்போது வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஃபியூச்சர் ஃபிலிமா தியேட்டர்லேயே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அஜித் அவர்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம், ஆகஸ்ட் மாதம் அந்த படத்தை கிளாடியேட்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது தியேட்டர்ல ஒரு அஜித் படம், புது படம் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு ரேசிங் படம் பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு கிளாடியேட்டர்ஸ் டைட்டிலே வச்சிருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான படம் பார்த்தா ஒரு கமர்ஷியல் ஸ்கிரீன் பிளேயோட ஒரு படமா இருக்கு. ஆமா, அதான் அதை மொத்தம் டாக்குமெண்ட்ரின்னு சொன்னவங்க எப்படி இதை டக்குன்னு மாத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும், நம்ம பொறுத்திருந்து நாம பார்க்கலாம். ஷூட்டிங் ஆளுங்கெல்லாம் அங்க இருந்தாங்க, ஆதிக் ரவிச்சந்திரன், ஏஎல் விஜய், சிறுத்தை சிவா, இவங்க எல்லாருமே டைரக்டர்ஸா இருக்காங்களே. ஆமா, டெக்னீஷியன்ஸ் யாரா, மற்ற நடிகர்கள் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குல்ல. ஜிபிராஜ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ திரும்பவும் அடுத்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிடைக்கிற தகவல்களை அடுத்த வாரம் ஷேர் பண்ணி நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி. அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.